ஹலோ விவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கு 007. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிரானி சாப்டர் 2ல் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். நான் முதல்ல இதை கொடுத்து கிரானி மட்டும் வச்சிடலாம். போன மேட்ச் கிரானி வச்சிடலாரு, அடுத்த மேட்ச் கிளை வந்துச்சு. விளையாடுவோமா விளையாட வேணாமான்னு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். சாரி, அது கமெண்ட்டா? சாரி கைஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிழட்டு பையில் மட்டும் வச்சிடலாமா இல்லை கிளவியும் சொல்லலாமான்னு. டே 1 ஓகே எந்திரிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். எந்திரிக்கிறோமா? கதை தரன்ட்டு ஓடா, அதை தந்தாச்சு. இந்த கதை டடக்கு. ஓகே, என்னது ஸ்பூன் கொடுக்குது? என்னது இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. அடா நாசமாக போனீங்களா? எதுலேயுமே ஒன்றும் இல்லைடா. இதில் சரி வேஸ்ட். சரி பண்ணுறதும் வந்துட்டோம். கிளவிக்கு சவுண்டை கொடுக்கணும். ஓகே, கிளவிக்கு சவுண்டை கொடுத்தா கிளவி இங்கே ஓடி வருவா. கிளவி சீக்கிரவா. எடுக்கு என்னடா உட்கார மாட்டேது. அப்போ ஆளே மூஞ்சி வராங்களே. எங்கே ட்ராப் வச்சுருப்பாங்க, அப்படியே பார்த்து போனோம். ஓகே, இந்த தடவை வைக்கலாம். ஓகே, கிளவி இங்கே வர்றதுக்குள்ளே இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, டோர் லாக் ஏதாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கிளவி என்ன வருவா? கிளவி என்ன காணும்? தெரியும். ஓகே, எதுலேயுமே ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஓப்பன் பண்ணால் சத்தம் கேட்டு வருவாங்க. பரவாயில்ல, பட் இதில் செக்யூரிட்டிக்கு இருக்குது காய்ஸ். இதை எடுத்துக்கிட்டு ஓடிடலாம். மூடிடலாம். இது என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஓகே, அப்புறம் இந்த பக்கம் வந்தேன். ஒன்றும் இல்லை. ஏன்டா எதுலேயுமே ஒன்றுமே வைக்க மாட்டீங்க? என்னடா பண்ணுறது? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? தள்ளி விடுமா? கிளவிப்பா அங்கே தான் போ. எங்கே இருந்து ஸ்க்ரூபாரை எடுத்துட்டு ஓடுறா கைப்பில்ல அப்படி சொல்லிட்டு ஓடிடலாம். இதில் நல்ல பொருளாக கிடைக்குமா? நான் வைரன்னு சொல்கிறேன்டா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா சொல்லிட்டு ட்ராப் பண்ணி இதுக்குள்ளே ஒழிஞ்சுப்பேன். ஓகே, ஒளிஞ்சிக்கிட்டு சண்டை எங்கே சத்தம் கிட்ட வருவேன்னு சொன்னாங்க. ஒரு இருக்கா காணாங்க. ஏன்டா சத்தம் கிட்ட நமக்கு பரப்பா நீங்கள் அந்த கேமராவை ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் காய்ஸ்.
வீடியோ கட் பண்ணிட்டு நீ ஜஸ்ட் சவுண்டாக இது பண்ணாமல் இருக்கா. என்னங்க கிழவி காதுகிது போச்சா? எங்க வரவே மாட்டாங்க. ஏங்க என்னங்க சனி இது? கிழவினா வரவே மாட்டேன். ஒருவேளை எங்கே போனான்னு தெரியலையே. இப்போ கிழவி 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 அது மாட்டேன் போங்கடா அப்படின்னு சொல்லி இங்கிட்டு வந்தா கிழவி வர மாதிரியே சத்தம் கேட்குது. அப்படியே திறந்து உள்ள போவோம். சும்மா பக்கே தட்டி விட்டாச்சு. இப்போ சத்தம் கேட்கலன்னா சனிக்கிழவி அடிச்சு பார்க்க வந்துவிடும். ஓகே இதை வர பாருங்க. இவ்வளோ நேரம் வராதவே போகிறான். ஊர் ஆஃப் பண்ணிடலாமா? வேண்டாம், எதுக்கு என்ன பண்ண போகிறாளே. புக் எங்கெங்க இருக்கு? ஸ்டன்னு மாத்திரை எழுதுறப்போமா கீழே போடுவோம். கீழே போடுவோம். டிரைவரா இங்கே போடுவோம். அப்படி போடுவோம். கிளவி இப்போ போல போலங்கிறேன். அங்கிட்டு போல அங்கிட்டு அப்படிதான் அன்லாக் பண்ணி வச்சுட்டேன். கிளவி முன்னாடி வந்தால் அடித்து பார்க்க விட்டுருவா கைஸ். ஸோ என்ன பண்ணலாம், அப்படிங்கிட்ட வரலாம். ஸ்டன் கன் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா லக்கு கைஸ். அவ்வளோதான், ஸ்டன் கன் கிடச்சிருச்சு கைஸ். ஓகே, கிளவியோட சாவை கிளவியால் இப்போ தடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம நேரம் போய் கிளவியை போடுறோம். அப்படி போடுறோம்னா அது எனக்கே தெரியாது. இப்போ கிளவி நம்மளை அடித்தானா சங்கி சும்மா இல்லை. வைத்திய கிளவி எப்பா டிஸ்கால் சாக்கு அடிக்கிறா. சாக்கே அங்கிட்டு பே. யாரை பயமுறுத்துற? நாங்களாம் யாருன்னு தெரியுமா? ப்ரோ பிளேயர். ஓகே, இதை அப்படி போட்டு க்ரௌபாரை எடுத்து முதல்ல அந்த 2 கதை ஓப்பன் பண்ணுறோம். சாரிப்பா, க்ரௌபார் எங்கேயும் போட்டுன்னு தெரியலையே. இங்கே தான் இருக்குது. நம்ம ஷார்ட்கட் எடுப்போம். ஏன்னா நான் ஒரு அட்டை சோம்பேறி. ஓகே ஸ்கல். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சா? வேறு என்ன இருக்குது? க்ரௌபார் வச்சு கீழே ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, உங்களை போய் கீழே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே ஓகே, சேஃப் கீ பரவாயில்ல, ஒர்த்து. இனிமேல் க்ரௌபார் தேவையில்லை, வேஸ்ட். க்ரௌபார் இஸ் வேஸ்ட். இப்போ இதில் மட்டும் இல்லை கெரசில் கிணந்து நம்ம அதில் ரொம்ப முக்கியங்க. இதை எடுத்துகிட்டு போய் எலக்ட்ரிக்காக கட். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஃப்ரெஞ்ச் தேவையில்ல. நான் எல்லா பொருளையும் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், தெரில. ஹேண்ட் வீல் அங்கே இருக்குது, கீழே போய் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை இடிக்கணும். டிஸ்கார்ட் இடிச்சிட்டா என்னடா இது கட் ஆக மாட்டேங்குது. ஏகே கட் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்ட் வீல் வச்சு ஓப்பன் பண்ணலாம். கீழே போய் ஓப்பன் பண்ணலாமா? கீழே போய் ஹேண்ட் வீல் வச்சு ஓப்பன் பண்ணலாம்.
நான் இங்கேயே போகிறேன் கைஸ். இடம் எங்கே இருக்குது? ஓகே, இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானது கண்ணுதேன். அதை எடுத்துட்டு மேலே போகலாம். இவன் எப்படா எழுந்திரிச்சா? அடை பிடிச்சி அடிச்சு விட்டாங்க சார். இப்போ டே 2க்கு போகிறோம். என்னம்மா அடிச்சு அடியில் 2 பசங்க. இங்கே அப்படியே சவுண்டாக போடுவோம். கிளவி இங்கே வருவா, நம்ம அங்கே போவோம். நல்ல வேலைங்க கிளட்டு போயிடுச்சுலாம் இல்லை, இல்லைன்னா இங்கே ஒரு கேமரா இருக்கும், அதை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, அதே எரிச்சலாக வரும். ஓகே, போயிட்டாயிட்டேன் ஜாக்கெட். நான் மேலே போயிட்டேன். இப்போ கண் எடுக்கிறோம், கிளை வராவில் போடுறோம். போச்சு கண்ணுங்க கிளவி ஏதாவது தட்டி விட்டு கிளை வர போகிறோம். ஓகே காய்ஸ், கண்ணு கச்சிச்சு. இனிமேல் நம்ம ஆட்டம் எப்படி வெறித்தனமாக இருக்கும் காய்ஸ், வெறித்தனமாக. இப்போ வருவா பாருங்க, பட் எங்கிட்ட இருந்து வருவான்னு சொல்ல முடியாது, எங்கேயாவது இருந்து வருவா. எதுக்கும் நம்ம 2 சைடும் பார்த்துட்டு எப்படி நிற்போம். வந்தானா போட்டுறோம். வரா பாருங்க. வா கிளவி. என்ன இவ்வளோ ஸ்லோவாக வரையப்போ? சாக்கு அடிக்கிட்டா சாக்கு. ஒழுங்கா ஓடு. அவ்வளோதே உனக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா, டக் டேப்பு வேண்டாம், இதுக்குள்ளே ஸ்பார்க் ப்ளக் இருந்துச்சா வேண்டாம். இது செக்யூரிட்டிக்கு இன்னும் டோருக்கு என்னென்ன தேவை? டோர் ஹேண்டில் தேவை. நம்மளை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணினான்னு பார்த்துக்கலாம். டோர் ஹேண்டில் ஒருவேளை அந்த மான்ஸ்டர் வச்சுருக்குமாங்க. ஸ்டங்கன் அடித்து பார்ப்போம். ஓகே, கிளவி மறைய ஆரம்பிச்சிட்டா. ஓகே, இனிமேல் கொஞ்சம் நேரத்தில் ஸ்பான் ஆயிடுவா. நம்ம கீழே போய் ரெடியாக இருப்போம். ஓகே, இந்த பக்கம் வரலாம். அப்படியே இந்த ஓரமாக போட்டு போய் விரைஞ்சி எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துக்கு வந்தாலே விரைஞ்சி எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன், மறந்து போயிட்டேன். ஓகே, விரைஞ்சி எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த சைடு வந்து உட்காந்து விரைஞ்சி வச்சு ஏதாவது பண்ணலாம். ஓகே, கரெக்டாக அந்த நட்டு எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. வா. ஐயோ சரி, வரலாம் தெரியலையே. நம்ம எதுக்கும் கிளவியை கொண்டுவோம், இல்லைன்னா கண்ணில் வெறியோடு இங்கே தான் இருப்பான். ஏப்பா கிளவி அப்படியே சட்டம் போட்டுக்கிட்டு எப்படி இங்கே வெயிட் பண்ணணும். கிளவி வர முடிக்க வெயிட் பண்ணும். இந்த மேட்ச் இதே மாதிரி, போன மேட்ச் இதே மாதிரி தானே ஒன்று அடித்தேன், ஞாபகம் இருக்கா? எங்கடா எங்கள் புல்லட்டை காணோம். ஐயோ, புல்லட்டை காணோமே. உச்
சொல்லிலாம் முடிஞ்சு. இங்கே போய் தேடுவேன். இதை கூட யோசிக்காம இருந்திருக்கேனே நான். சே, என்ன பண்ணலாம்? இல்லை, இங்கே கிளவி ரிட்டன் வர மாதிரியே இருக்கு. அப்படியே ஒழிஞ்சு கண்ணை தூக்கி போடுவோம். கிளவி ரிட்டன் வரட்டும். ஒளிஞ்சு நிற்கிறாங்களாம்மா மேடம். இப்போ வாங்க. என்ன பார்த்துட்டாரா? பார்க்கல. இதுக்கு நம்மளை பார்த்துருந்தா ஒரு மாதிரி. ஓகே, அடுத்து எப்படி போகிறதுன்னு தெரியலையே. நேரம் போயிருப்பாளா காய்ஸ்? இருக்காளோ? பயமா இருக்கே. நம்ம எதுக்கும் ஸ்டன் எடுத்துப்போம். நம்ம கீழே கிடந்துச்சுன்னா அப்படியே எடுத்து சுற்றலாம். நான் ஸ்டன் கண்ணை லோடு பண்ண பிரச்சனை. இப்போ நான் ஸ்டன் கண்ணை லோடு பண்ணாமல் வச்சுட்டேங்க. இப்போ அத்தையும் பிரச்சனையே. இல்லைன்னா எப்பயோ கிளவிய கொண்டிருக்கலாம். ஓகே, நம்ம இதுக்குள்ளே போய் உட்காந்துப்போம். எங்கே பிஸ்னஸ்? சீக்கிரம் வாழை கிளவி. போன மாச்சு உன்னை இப்படி தானே சுட்டேன். சும்மா தக்க தக்க தக்குன்னு ஞாபகம் இருக்கா? உனக்கு இருக்காது. ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர். உன்னை போன என்ன பார்க்குற? பட்டர்ஃப்ளை 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 அப்படின்னு பறக்குறாங்க கிளவி. சரி, இப்போ அந்த குட்டி சத்தா இருக்கும். இதை பார்த்து சொன்னோன்னே வருது. ஓகே, ரொம்ப முக்கியமானதுங்க பேட்லாக். இப்போ டோர் ஹேண்டில் மட்டும் கச்சிச்சுன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் வெற்றிகரமா. நான் கீழே ஒரு இது இருக்கும், அதை ஓப்பனே பண்ணல. இல்லை, ஓப்பன் பண்ணி தானே கட்டிங் பிளேஸ் எடுத்தேன். அப்போ டோர் ஹேண்டில் எங்கே இருக்கும்? இருக்கும். இதில் எல்லா ட்ராவையும் ஓப்பன் பண்ணிடும். இல்லை, ஓகே, இப்போ ஸ்டன்கனோட வேலை வந்துருச்சு. ஒரு வேளை அந்த குட்டித்தில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. என் பேர் நடு ஸ்லெண்டர்மேனா, அந்த நாய் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே போகிறோம். எங்கே போகிறோன்னா மேலே போகிறோம். மேலேனா செக்யூரிட்டி ரூமுக்கு. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எதுக்கும் நம்ம இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுமா? இல்லை, சொட்டை. இதுலேயும் இல்லை. நம்ம கதவை சாத்திப்போங்க. அப்புறம் கிளவி வந்து உங்களுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு நினச்சிக்கிடுவோம். எனக்கும் பயமாகவே இருக்குங்க. ஏன்னா அந்த கிளவி எப்போ வருவா எப்படி வருவான்னு தெரியாது. ஆனால் வந்து போட்டக்கு நடிச்சுட்டு போயிடா. எனக்கு இப்போ அதெல்லாம் ஓகே. கரெக்டாக சுட்டுறேன்னா ஐயோ அவ்வளோதான். இப்போ எனக்கு இதை ஓப்பன் பண்ண செயின் கட்டர் வேணும். கட்டிங் பிளேஸாக ஆனால் அது வேணும். அதில் வந்து போட் கீ இருக்கா? வேஸ்ட். தேவையில்லாததாக கொடுக்குறேங்க.
இப்போ எதுக்கு இது சத்தம் போடுறதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு போய் எங்கடா வெளியே மறந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருப்பா. எனக்கு கிளவி ஸ்பானா நான் வேறு தெரில. வந்திருப்பான்னு நினைக்கிறேன். போடுவோம். நான் இங்கே சுட்டா அது எங்கே போயிடு. இல்லை கட் பண்ணியிருக்கேன். எங்கே போச்சுங்க? ஸ்கிப் பண்ண முடியாதா? என்னங்க எப்படி பண்ணுறீங்க? இங்கே தான் இங்கே இருக்கு. நான் கூட மிரண்டுட்டேன். இப்போ மட்டும் டோர் ஹேண்டில் கிடச்சிச்சுன்னா வெறித்தனமாக இருக்கும். ஓகே கடவுளே, டோர் ஹேண்டில் வரணும்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க. டோர் ஹேண்டில் வர சொன்னால் வெள்ள மாட்டி வரேன், அவ்வளோதாங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோங்க. நான் இவ்வளோ எஸ்கேப் பண்ண போகிறோம். இவங்க நேரம் ஸ்கிப் பண்ண பார்க்காம வளருது கைஸ் வாய். சரி, இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். அப்புறம் இதுக்கு டைலாக்லாம் வட்டம் அமைட்டூர். ஸோ அவ்வளோதான், இந்த கேம் முடிஞ்சிச்சு. இந்த அடுத்து கிழக்கு வச்சு போடலாமோ வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆல் தேங்க்யூ, பாய் பாய்.